கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து சில காரியங்கள் பேச இருக்கிறேன். அதை குறித்து ஏராளம் பேச உண்டு. ஆனால் நம்முடைய நேரத்துக்கு தகுந்தபடி கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை இது என்னால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. கர்த்தரே எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அறிவிக்கும் போது நாம் கருத்தாய் கவனித்து தேவ பிரசன்னத்தில் கிட்டி சேர்ந்து ஜெபிக்கிற காரியங்களிலே அதிசயங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் அல்ல, ஆபகூக் புஸ்தகம். ஆபகூக் புஸ்தகத்திலே முழுசும் நான் சொல்ல வரவில்லை. ஆபகூக் புஸ்தகம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், சிறையிருப்புக்கு போக இருந்த ஆரம்ப காலம், பாபிலோனிய சிறையிருப்பு. ஆபகூக் சிறையிருப்பு நாட்களின் ஆரம்ப காலத்தில் இருந்ததான சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். தேவ சமூகத்திலே தேவனுக்கும் ஆபகூக்குக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. அந்த நாட்களிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு சிறந்த ஜனங்கள், தேவன் நேசிக்கிற ஜனங்கள். ஆனால் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் அவ்வப்போது கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து தூரம் போனவர்கள், அதுக்கு தண்டனையும் அனுபவித்தவர்கள். தொடர்ந்துள்ள காலங்களிலேயும் அதே நிலை ஏற்பட்டது. அண்டை நாடுகளில் உள்ள அண்டை ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், விக்கிரக வெறிகள், அதுபோல அநீதி, அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், இவைகள் பெருகி கொண்டிருந்ததன் காரணம் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். சிறையிருப்பு என்று சொல்லுவது மிக கடினமான ஒரு காரியம். இன்றைக்கும் நாம் அறிகிறோம், மிஷனரிகள், தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள் பல விதங்களிலே கொடுமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கும்போது அதிகமாய் வேதனை தான் வருகிறது. என்றாலும் இன்றைக்குள்ள வசனங்கள் நம்மை திடப்படுத்தி நாம் தேவ சமூகத்தில் எல்லாருக்காக பரிந்து பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிறையிருப்பு மிக கடினமான காரியம். பல நிலைகளிலே இஸ்ரவேலர் சிறையிருப்பிலே அகப்பட்டார்கள். இது யூதா ராஜ்யம். இந்த யூதா ராஜ்யம் பாபிலோனியரால் பயமுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அது பிசி 609 முதல் 598 வரை உள்ள காலம்தான் இந்த ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே சிறையிருப்பு எப்போது வரும் என்ற நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் அவர்கள் பயமுறுத்துகிற சூழ்நிலைகள். அந்த நிலையிலே தீர்க்கதரிசியான ஆபகூக் தேவனிடத்திலே தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணுகிறார், தேவனிடத்தில் பேசுகிறார். இதன் முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவனிடம் பேசுகிறார், தேவன் ஆபகூக்கிடம் பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் என்றால், தரிசனம் குறித்த காலத்தில் நடக்கும், அது தாமதித்தாலும் காத்திரு என்று சொல்வதோடு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில் சொல்லுகிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ சிறையிருப்பு ஏன் அனுமதிக்கப்படுகிறது? தேவனை தானே நம்புகிறோம், தேவனிடத்திலே தானே ஜெபம் பண்ணுகிறோம். சிறையிருப்பு போன்ற கஷ்டங்கள், இப்போ நம்ம பாபிலோனிய சிறையிருப்பு மாதிரி அகப்படவில்லை என்றாலும் நாம் பல வகை சிறையிருப்பு சூழ்நிலைகளிலே, குடும்பங்களிலே, நம்மை சேர்ந்தவர்கள் மத்தியிலே மற்றும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளின் சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தும் நிலையிலே சிறையிருப்பு நமக்கு விசுவாசத்தை முதிர்ச்சி அடைய பண்ணுகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். இந்த சூழ்நிலைமைகள் அனுமதிக்கப்படுவது நாம் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அதிகமாய் தேவனிடத்தில் பேசுவதற்கு. இதுதான் ஆபகூக்கு செய்தார்.
2ஆம் அதிகாரத்திலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஜெப ஆவியுடன் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். அதை பாடலாக பாடியிருக்கிறார். இந்த பாடல் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா பெரிய பாட்டுக்காரர். அவர் இசைக்கருவிகளை இசைத்து ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என்றெல்லாம் சங்கீதங்களிலே சொல்லப்படுகிறது. அதுபோல இசை அமைத்து பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதமாக்கும் இந்த 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் நாம் தியானிக்கவில்லை என்றாலும் இவருடைய விண்ணப்பத்தில் என்ன பண்ணுகிறார்? 2ஆம் வசனத்திலே, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் கோபம் கொண்டா பயங்கரமாக இருக்கும். அதனால தான் தேவ கோபம் ஜனங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தீர்க்கதரிசியானவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்றால், துன்பம் எப்படி நெருங்குகிறது, அந்த பயமுறுத்துதல்கள். அதை 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இதுதான் விசுவாசம். நெருக்கம் பயங்கரமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை ஒத்து பார்க்கும்போது சரியாக இருக்கிறது. பயங்கரமான நெருக்கங்கள் இருக்கும்போது குழம்புகிறது, உள்ளம் நடுங்குகிறது. எதிர்க்கிற ஜனங்கள் பயங்கரமாய் எழும்பும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம், விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுதல். ஆக துன்பத்தின் நடுவில் அல்லது வேதனைகளின் மத்தியிலே, சிறையிருப்பின் சூழ்நிலைகளிலே, நாம் விரும்பாத எதிர்பாராத சம்பவங்கள் நேரிடுமோ என்ற பயமுறுத்துதலின் சூழ்நிலைமைகளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தைரியம், பயப்பட அவசியமில்லை. இக்கட்டு நாளிலே தஞ்சமும் அடைக்கலமுமான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. இந்த ஆபகுக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில இப்படி சொல்வதற்குரிய சூழ்நிலை காணப்படவில்லை. ஆனாலும் அவருடைய விசுவாசம், இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அதை தொடர்ந்து 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஒன்றும் இல்லாமையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும். அதான் 17ஆம் வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளின் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமற் போனாலும், ஆட்டு மந்தையில் பலனற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும். அப்போ இதெல்லாம் என்ன உண்டாக்கும்? பஞ்சம், கொடிய சூழ்நிலை, வாழ்க்கை தரத்தை அமுக்குகிற சோதனைகள், இப்படி பயமுறுத்துதல்கள் பல விதங்களிலே சூழ்ந்து கொண்டிருக்கையிலே ஆபகுக்கு எப்படி பாடுகிறார் என்றால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பவுல், சீலா போன்றவர்கள் சிறையில் இருக்கும் நேரங்களிலே அந்த நேரம் பாட முடியாது. ஆனாலும் கர்த்தரை துதித்தார்கள், துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். இதுபோல இன்றைக்கு மிஷனரிகள் படுகிற பாடுகள், அவர்கள் இதெல்லாம் இயேசு பட்ட பாடுக்கு என்ன இருக்கு
என்று சொல்லி தாங்குகிறதை பார்த்தால் பயங்கரம். இந்த நிலையில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது, அந்த மகிழ்ச்சியை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் பலன். இந்த விதமான சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என்றைக்கும் சிறையிருப்பு வாழ்க்கை அல்ல. சிறையிருப்புக்கு ஒரு முடிவு உண்டு, சிறையிருப்புக்கு ஒரு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. கர்த்தரை சேவிப்பது விருதாவாக அல்ல. என்றைக்குமா இந்த சூழ்நிலை நீடிக்கும் என்பது நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஜெப ரிக்வெஸ்டில் போடப்பட்டிருந்ததான வசனம் யோபுவின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அவ்வளவு பெரிய அதிசயங்களை இன்றைக்கு அவர் செய்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டு இருக்க கர்த்தர் நீடித்திருக்க பண்ண மாட்டார். அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அவர் உதவி செய்கிறார். அவர் கூட இருந்து துணை நிற்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னதாக சீஷர்களுக்கு தாம் போதனை பண்ணின அனைத்தையும் நினைப்பூட்டி பேசி கடைசியாக சொல்லுகிற காரியம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் நமக்கு கிடைக்கிறதான ஸ்லாக்கியம். இந்த மகிழ்ச்சி அனுபவத்திற்கு கிறிஸ்து இயேசு நமக்கு தந்த ஜெயம் என்ன என்பதை நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே நாம் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமடைகிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, சூழ்நிலைமையை பாராதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிலே பலன் கொள்ளுதல். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று கர்த்தரை துதிக்கிற அனுபவம். கர்த்தர் மகா பெரியவர், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய காரியம் என்னவென்றால், எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே கிட்டி சேர முடியுமோ, எந்த அளவுக்கு அவரை துதிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை நெருங்கி கர்த்தரை சார்ந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். நம்முடைய சிறையிருப்பு எதுவாய் இருந்தாலும், எப்படிப்பட்டவைகளாயிருந்தாலும், ஜெயம் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது என்பதை விசுவாசித்து விசுவாசத்தில் பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம்.